கடந்த Praise the ஆகஸ்ட் Lord. 1, 2, 3 பூண்டி தியானத்துக்கு நம்ம சென்று வந்தோம். பூண்டி தியானத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து என்னுடைய குடும்பத்துல ஆண்டவருடைய கிருபையினால ஒரு நல்ல ஒரு குடும்ப ஜெபத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி இருக்கிறார். தொடர்ந்து இரவு வேளையில தவறாமல் எல்லா நாட்களும் ஆண்டவருடைய கருணையினால என்னுடைய கணவரும் விவிலியத்த இறை வார்த்தைகளை தியானித்து அதை ஒருவரோடு ஒரு கணவன் மனைவி அமர்ந்து அதை கலந்து ஆலோசிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்த ஒரு 10 நாட்களாக அதிகாலையில கணவன் மனைவி இணைந்து குடும்பமா கூடி ஜெபிக்க ஆரம்பித்தது இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில முதல் முறை. அந்த ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்துல அமரும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டியதற்கு ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Thank you Holy Spirit. Praise the Lord. Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. ஆண்டவர் இயேசு ஒரே குடும்பமாக ஜெபிக்கக்கூடிய அந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு அந்த ஒரு மனநிலைய தூய ஆவியானவர் வழியாக வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். Praise the Lord. சரிங்க பிரதர். Praise the Lord. Praise the Lord sister சொல்லுங்க. Praise the Lord. சஜினா. Praise the Lord brother. எனக்கு குழந்தைக்கு ஒரு 4-5 நாளாட்டி நல்ல இருமலா இருந்துச்சு, மூச்சு விடுறதுக்கெல்லாம் நல்ல கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு கூட எனக்கு குழந்தைக்கு நல்ல ஃபீவர் இருந்துச்சு. நான் 1 பேதுரு 2:24 படி இயேசுவின் தழும்புகளினால் என் குழந்தையின் இருமல் காய்ச்சல் குணமானதற்கு நன்றி சொன்னேன். அந்த இறை வார்த்தையின்படி என் குழந்தை இப்போ காய்ச்சல் இருமல் எதுவுமே இல்லை, அவன் நல்லா இருக்கான். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Thank you Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளூர உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Glory to Jesus. Thank you Jesus. நன்றி சொல்லுங்க சிஸ்டர். Praise the Lord brother. Praise the Lord sister ரூபா சொல்லுங்க. brother actually நான் இங்க கத்தார்ல இருக்கோம் brother. லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி என்னாச்சுன்னா எனக்கு கழுத்துல திடீர்னு ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்துச்சு பிரதர். அப்புறம் அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நீர் கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே உள்ள ப்ரொசீஜர் படி அது வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த உள்ள நீர் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அப்புறம் வந்து அந்த எஃப்என்ஏ டெஸ்ட் எல்லாமே பண்ணாங்க. ஸோ வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் போனோடனே உங்களுக்கு என்கிட்ட கேட்டது என்னென்னா உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சா, குளிர்ற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஏசு கிறிஸ்துவின் நான் அவங்கக்கிட்டே சொன்னேன் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எந்த வலியும் இல்லை, ப்ளஸ் குளிரவும் இல்லை, ஃபீவர் எதுவுமே வரல அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் டெஸ்ட்டுனா இங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஊரில் வந்து திருச்சியில் இருக்கோம் பிரதர். ஸோ அப்போ நான் ஊருக்கு வந்துட்டு எங்கள் ஃபேமிலி டாக்டரை போய் மீட் பண்ணுறதுக்காக போனோம். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கேத்தலிக் தான். ஸோ அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து வேளாங்கண்ணி மாதா ஸ்டாச்சு இருந்தது. ஸோ ஒரு பரலோகத்திற்கும் பிதாவே ஒரு 3 அருள் இந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். ஸோ அங்கே போனோடனே டாக்டர் வந்து கை வச்சு அந்த பார்க்குறாங்க, பயங்கர உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, உங்களுக்கு வலியே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து வலிக்கவே இல்லை அப்படின்னு அவங்களும் அதே தான் கேட்குறாங்க. ஃபீவர் வந்துச்சா, குளிராக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் இல்லை மேம் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் 1 பேதுரு 2:24 அந்த வசனத்தை சொல்லி அவங்கள்ட்டே சொல்லிட்டேன், நான் இதுதான் நான் அறிக்கை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கேருந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி கத்தார்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே நம்ம ப்ரேயர் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு வந்து ஒரு எப்படி ப்ரேயர் பண்ணணும், எப்படி நெகட்டிவாக யாராவது சொன்னாங்கன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி அனுப்புனாங்க. ஸோ நான் அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப அங்கே யாராவது எனக்கு நெகட்டிவாக சொன்னால் கூட நான் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்கில் இருந்ததுனால நெக்கு ஸ்கேனு, எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் எல்லாமே பண்ண சொன்னாங்க. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறேன். அதுலேயும் எவ்ரிதிங் இஸ் எல்லாமே லைன் பை லைனாக வந்து நார்மல்னே இருந்தது எல்லாமே. ஸோ இப்போ அவங்க வந்து டாக்டரே சொன்னாங்க நீங்கள் உண்மை கடவுளோட பிள்ளை தாம்மா, அதனால தான் உங்களுக்கு எல்லாமே வந்து நார்மல்னே வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மட்டும் எடுங்க, அது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அது உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ இடையிலலாம் வந்து எல்லாருமே எனக்கு கத்தார்லேருந்து எல்லாருமே எங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எல்லாருமே எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ என்ன இறைவார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதை மட்டும் தான் எப்பவுமே 1 பேதுரு 2:24 மட்டும் நாங்கள் வந்து எல்லாருமே அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தோம். நானு எங்கள் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்க எல்லாருமே ஈவன் எங்கள் அம்மா அத்தை எல்லார்கிட்டையுமே சொல்ல சொல்லி எல்லாருமே அதை தான் சொன்னாங்க. ஸோ எல்லாரும் சொல்லி அப்புறம் அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆன்டிபயோட்டிக் எடுக்க எடுக்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் வேறு ஏதாவது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து உங்களை நேரில் மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ கடவுள் கிருபையில் இப்போ வந்து எனக்கு அது நல்லபடியாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு பிரதர். இப்போயும் ரெடியூஸ் ஆகிடுச்சு, முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன் பிரதர் நான். Praise the Lord. Glory to Jesus. Thank you, Jesus. அற்புதமாக ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தையினால தொட்டு குணப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க உள்ளூர நீங்க உங்களுடைய குடும்பத்தார் அனைவருமே உணர்ந்திருக்கிறீங்க இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் இயேசு அற்புதமாக அந்த சுகத்தை கொடுத்திருக்கிறார். பிரதர் சொல்லுவாங்க அடிக்கடி, நம்ம வந்து நிறைய ரொம்ப நேரம் ஜெபிச்சா தான் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறதுல அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு வார்த்தையில ஆண்டவர் இயேசுவால குணப்படுத்த முடிஞ்சுது, இறந்தவங்களை ஒரு வார்த்தையில உயிர்த்தெழ செய்ய முடிஞ்சுது. அப்படிப்பட்ட அந்த மனநிலையோடு ஆண்டவர் இயேசுதாமே எனக்காக மரித்தார் உயிர்த்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தையில ஆண்டவர் இயேசு ஒரே வார்த்தையில சுகம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதே மாதிரிதான் அதுல என்னுடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள்னு ஒரே வார்த்தையில 2025 ஆண்டுகளுக்கு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டார். நாம தான் அதை என்ன செய்யல இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கல அப்படிங்கிறத இன்னைக்கும் நம்ம அந்த நம்பிக்கை விசுவாசத்துக்குள்ள வந்துதான் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதான் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார், உங்களுடைய குடும்பத்துக்கு உணர்த்தி இருக்கிறார், இந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ப்ளஸ் அதே மாதிரி வந்து பிரதர் சொல்லுவாங்களா அழுதுதான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு. அதாவது அதை நான் வந்து இப்பதான் அதை வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ நம்ம வந்து நான் அழுதுட்டேன்னா சாத்தான் வந்து அவன் வந்து அதை யூஸ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இங்கேருந்து நான் கிளம்பி போனதுலேருந்து அங்கே எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு நான் இங்கே வர வரையிலும் வந்து நான் அழுகவே இல்லை. எந்த இடத்துலையும் என்னை வந்து எங்கள் அம்மாவோ எங்கள் அத்தையோ பார்த்து நான் போனேன்னு என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. எதுக்கு அழுகுறீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை, இது நார்மலான ஒரு கட்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க எல்லாரும், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க அதுக்கப்புறம் நான் தைரியமானோன்னா அவங்க வந்து எல்லாருமே ரொம்ப தைரியமாயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். நான் வந்து தைரியமா இருந்தேன் அப்படிங்கிறது தான் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதமாக உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? நம்பிக்கையோ ஜெபிக்கிறோம், ஆனா குணமாயிட்டான்னு நம்பிக்கையை இழந்துடுறோம். அதை மட்டும்தான் இழக்கக்கூடாது. நோய் சரியா போகணும்னு ஜெபிக்கிறோம் நம்பிக்கையோட, சரியா போயிடுச்சுன்னு நம்பணும். அதுதான் முக்கியம். ஜெபிக்கிறோம், இந்த நம்பிக்கையை விட்டுட்டு ஜெபத்தை மட்டும் வச்சுட்டோம்னா ஒன்னும் நடக்காது இல்லையா? விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு நம்பிட்டோம்னாலே ஜெபம் அங்க தேவையில்லை, முடிஞ்சு போச்சு. சரியா? அது மாதிரிதான் நடந்திருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். பிரைஸ் தி லார்ட், glory to Jesus. Thank you சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர், நன்றி சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? வேற எதுவும் சாட்சி இல்லைன்னா நம்ம இப்ப வந்து ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். சகோதரர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர், யாகுலம் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். மண்டே வந்து எனக்கு இடுப்பு பெயின் இருந்தது. நான் வந்து அப்ப வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அப்பவே எனக்கு சுகமாயிடுச்சு. அது இயேசுவுக்கு கூடான கூடி நினைச்சு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பவே ஹீலிங் பண்ணுனாங்க. அப்பவே சுகமாயிடுச்சு பிரதர். நன்றி. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவ்வளவுதான் அப்படின்னு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம ஜெபிச்சோம்னா ஆயிடுச்சுன்னு நம்பிடணும். அவ்வளவுதான். புரியுதா? அதேதான் உங்களுக்கும் நடந்திருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், glory to Jesus. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்வோம். பிரதர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர், யாகுலம் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லும் முன்பு ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஜெப வழிபாடு குறித்த ஒரு சிறிய அறிவிப்பு.
இந்த ஜெப வழிபாடானது